இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடிக்க நைட் vlog வருங்க, சரிங்களா? டைம் ஷார்ப்பாக 2:55 ஆச்சுங்க. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வருவோன்ட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நைட் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற லொக்கேஷனை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ், நம்ம திருநெல்வேலியில் தாங்க இருக்கோம். ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் நைட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். என்ன நீங்கள் காலையில் ட்ரை பண்ணி 11 hours ஆச்சு 12 hours ஆச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு வாட்டி நைட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் 6 to 7 hours கோயம்புத்தூர்லாம் ரீச் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி திருநெல்வேலி கரண்ட்லி வந்தாச்சுங்க. இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆச்சு. நம்ம லாஸ்ட் பஸ் தாங்க பிடிக்க போகிறோம். லாஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா 10:40 ஒரு வண்டி இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் கோயம்புத்தூர் போக போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9:10 ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியில் சீட்டு இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம நடைமேடை 5க்கு போகணும். 5 பிளாட்ஃபார்ம் 5க்கு போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 and 4 தூத்துக்குடி, தென்காசி அங்கே போகிறவங்க நம்ம அப்படியே 5க்கு போகணுங்க. கோவை காந்திபுரம் கிளம்புதுங்க இந்த வண்டி. இதுதாங்க அந்த 9:10 வண்டி. இல்லை வேணாம், ஆக்சுவலி வண்டி ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அந்த லாஸ்ட் வண்டியில் தான் போக போகிறோம். இல்லை இதுவே போயிடுவோமா? வேணாம், கொஞ்சம் இது பண்ணுவோம். சாத்தூர், கோவில்பட்டி, அங்கே ஒரு கோயம்புத்தூர் இருக்குது பாருங்க, அதை வேணால் பார்ப்போம் வாங்க. எஸ், இன்னைக்கு இந்த மார்த்தாண்டத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. கோயம்புத்தூர் வரைக்கும், கோயம்புத்தூர் சிங்கனூர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, பார்ப்போங்க. ஆக்சுவலி இந்த மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் வந்து எண்ட் டு எண்ட் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக திருநெல்வேலியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. இன்னைக்கு எனக்கே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நைட் ட்ராவல் நான் அவ்வளோக்கா ப்ரிஃபேர் பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு உங்களுக்காக ப்ரிஃபேர் பண்ணி ட்ராவல் பண்ணி இந்த வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வண்டியோட டிக்கெட் ரேட்டு, எத்தனை மணிக்கு கிளம்புது, காந்திபுரம் போவானா இல்லை சிங்கனூர் மோஸ்ட்லி போவாங்க, காந்திபுரம் போகிறாங்களா இல்லைன்னு பார்க்கலாங்க. இப்போ வண்டியில் செகண்ட் பிளேஸ் தான் விட்டுருக்கேன். நம்ம பெர்மிஷன்லாம் கேட்கல. இல்லை, கண்டிப்பாக கண்டக்டர் டிரைவர்கிட்ட கேட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். மக்களே, மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் லாங்கஸ்ட் ரூட் இன் டிஎன்எஸ்சிசி சேலம் களியக்காவலி. இதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. சூப்பரான பஸ்ஸுங்க. BS6 அசோக் லேலாண்டு ஹைவே பைபாஸ் ரைடர். சேலம் டு மதுரை 1 to 1ங்க. திண்டுக்கல்லாம் போகாது போல் இருக்கப்ப. குளோபல் டிவிஎஸ்ங்க. இந்த களியக்காவலி வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:10க்கு எடுக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. களியக்காவலி மதுரை சேலம், இங்கே மார்த்தாண்டம் டு கோயம்புத்தூர், அங்கே ஃபுல்லாமே SCTCs. மக்களே, அப்படியே நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்துடலாங்களா நம்ம பஸ் ஸ்டாண்டில். இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா SCTC ஊட்டி வண்டிங்க, வியா கோயம்புத்தூர் வண்டி. இதுவும் ஊட்டி வண்டிங்க. இங்கே பார்த்தீங்களா திருத்துறை பூண்டிங்க, சூப்பரில் வழியே தூத்துக்குடி, திருப்பூர். இந்த SCTC பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வழிங்க. நம்ம 2 வண்டி மட்டும் சிங்கமாக நிற்கிது பார்த்தீங்களா. இங்கே திருப்பூர், அங்கே கோயம்புத்தூர், அங்கே வந்து திண்டுக்கல் வண்டிங்க.
இது வந்து எந்த ஒரு சென்னை நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பருங்க, வானவில் சர்வீஸுங்க. பின்னாடி வெல்கம் டு எஸ்சிடிசி சீட்ரு கம் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பரு, சென்னை தாங்க. அல்ட்ரா டிலக்ஸ் திருநெல்வேலி. மதுரை, திருச்சி, சென்னை வண்டின்னு நினைக்கிறேங்க. விழுப்புரம் சென்னையே தான். ஆனால் காஞ்சிபுரம் டிப்போ கொடுத்துருக்காங்க, கேஎன்ஜி தெரிலைங்க. காஞ்சிபுரமா சென்னையா? சென்னை தாங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9:45 எடுத்துட்டாங்க திருநெல்வேலியிலேருந்து. சிபிஇ எப்போ ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் ஏற்றும் போது தாராபுரம் பல்லடம் தான் சொல்லியிருக்காங்க, மதுரை சொல்ல. பார்க்குறேன் மதுரை உள்ளே போகிறாங்களா இல்லையான்ட்டு. இது ஆக்சுவலி கோயம்புத்தூர் வண்டி தாங்க, பட் வந்து ஷிஃப்ட்டு மாற்றி மதுரைக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. அங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு கோயம்புத்தூரோட டைமிங்க. கோயம்புத்தூருக்கு லாஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா 10:10க்குங்க. அதே திருப்பூருக்கு 10:45க்கு லாஸ்ட் வண்டிங்க. வேறு முக்கியமான ஐடியா, ஈரோடுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் பஸ்ஸு 8:15க்குங்க. பழனிக்கு 11:10க்கு லாஸ்ட் வண்டிங்க. இது வந்துமே ஃபுல்லாமே எஸ்சிடிசியோடதுங்க. எஸ்சிடிசி முன்பதிவு மையம். மோஸ்ட்லி எல்லா எஸ்சிடிசி இங்கே தாங்க நிற்கும். எஸ்சிடிசியோட டைமிங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து நாகர்கோவில், வள்ளியூர், ஏர்வாடி, கன்னியாகுமரி, திசையன்வெளி. செகண்ட் வந்து திருச்செந்தூர், தேர்டு தூத்துக்குடி, ஃபோர்த்து தென்காசி, ஃபிஃப்த்து வந்து நம்ம திருப்பூர், ஈரோடு, பழனி, கோயம்புத்தூர் அதெல்லாம் வருங்க. பின்னாடி ஃபுல்லாமே எஸ்சிடிசிங்க. நாகர்கோவில், ஊட்டிங்க, வழியே கோயம்புத்தூர், நாஞ்சல். மக்களே, ஷார்ப்பாக நம்ம 9:50க்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. பார்க்கலாங்க எப்போ கோயம்புத்தூர் ரீச் பண்ணுவோன்ட்டு. திருநெல்வேலி சிட்டியை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. A1 ட்ராவல்ஸுங்க, TN66 கோயம்புத்தூர் வண்டி. நம்ம வண்டி மதுரை போகுதா இல்லையான்னு வந்து கன்ஃபார்மாக தெரியும். நான் கண்டிப்பாக தூங்க போகிறதில்ல காலையில் வரைக்கும். காலைல ஆக்சுவலி ஒரு 4-5 அதுக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காலியாக தாங்க இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட்டு, இதுவே சண்டே நைட்டாக இருந்தால் பயங்கர க்ரௌட் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சவுத்துக்கு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஏன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு அதனால் வருவாங்க. பட் சண்டே எல்லாம் ட்ரை பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சீட்ஸ் ஃபுல்லாக வேக்கண்ட்டாக இருக்காது, ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். மக்களே, மொத்தமாக இந்த வண்டி மார்த்தாண்டத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 467 கிலோமீட்டருங்க. இதுவே திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 372 கிலோமீட்டருங்க. இங்கே நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணிடுவோங்க. போட்டிருக்கு பார்த்திங்களா, விருதுநகர், கோவில்பட்டி, மதுரை எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறணும்.
எஸ், நம்ம அப்படியே மதுரை பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. அது ஊட்டி வண்டிங்க, இப்போ ஓட்டா கிடச்சது. சிப்கோ இண்டஸ்ட்ரி போல் இருக்குங்க, கங்கை கொண்டான். ஆக்சுவலி இந்த பைபாஸ் ரைடுங்கிறது இப்போ தான் எனக்கு உணர்றாங்க. நம்ம அண்ணா வந்து இப்போ தான் சொன்னார், வண்டி எங்கேயுமே உள்ளே போகாதவங்க, மதுரை கூட உள்ளே போகாதுட்டார். ஸ்ட்ரெயிட்டாக திருமங்கலம் பைபாஸில் போய் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தாராபுரம் பல்லடம் மட்டும் தான் ஸ்டாப்பேஜ். 2 ஸ்டாப்பேஜுங்க. ஒட்டஞ்சத்திரம் கூட ஸ்டாப்பேஜஸ் இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம ஓரளவுக்கு 3 மணி 4 மணிக்கே போயிடலாங்க. ஒரு தரமான ஜேர்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்ப்போம். நான் இப்போ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்புறம் எல்லாம் ரியாலிட்டி சொதப்பிடும். பார்க்கலாம். இது வரைக்கும் சூப்பராக ட்ராவல் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சுங்க. மணி வந்து ஒரு 10:45 ஆச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா மக்களே, அட்மின் பில்டிங்க. இந்த படத்தில் வருவாங்களேங்க, இப்போ தான் லைவில் பார்க்குறேன். எந்தெந்த வண்டி வரும், எந்தெந்த வண்டி போகும், எல்லாத்தோட கேபினும் இருக்குங்க.
செமையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது படத்தில் வருமில்லங்க, ஒரு வண்டி இந்த டோலை தாண்டி இருக்குது, ஆனால் இன்னும் விஜயமங்கலம் டோலை தாண்டலை. அதுவெல்லாம் நான் லைவில் பார்க்குறேங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. எல்லா டோலும் காட்டுதுங்க. அது எவ்வளோ பெரிய டிவின்னு பாருங்க உள்ள. ஒரு புது BS6 முன்னாடி போயிட்டு இருக்குங்க. சீட்டர் கம் ஸ்லீப்பரு, சென்னை வண்டி. வசந்தம் நெல்லை, திருநெல்வேலி டு சென்னைங்க. நெல்லை வசந்தம் சர்வீஸுங்க. மோஸ்ட்லி நம்ம ஆம்னி பஸ் ஆகட்டும், நம்ம TNSTC ஆகட்டும், ஒரு காமனான பிரேக் ஸ்டாப்புங்க. அவங்க வந்து டிரைவர் கண்டக்டர் நான் வந்து சாப்பிட்லைங்க, ஸோ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டிங்க, BS6 பிரகாஷ் கெப்லா 13.5 மீட்டர் வண்டி, TN 72. எஸ், காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆக்சுவலி இது டீ காஃபி இல்லை, பட் டவராஸில் கொடுத்துருக்காங்க. எஸ், அப்படியே ஒரு 11:05க்கு நம்ம எடுக்க போகிறோங்க. ஒரு 10 மினிட்ஸில் அவங்க சாப்பிட்டாங்க, அப்புறம் எடுக்கிறாங்க. avkbuses.com, கோயமேடு, சென்னை. ஹோட்டல் பாலாஜி பவனுங்க. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. போய் யூஸ் பண்ணதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் யூஸ் பண்ணதுக்கு. பியூர் வெஜிடேரியன் டிஃபன் ரெடி. எஸ், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்றைக்கி சிவராத்திரி தாங்க, கோயம்புத்தூர் வரைக்குமே. சில பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே நிப்பாட்டுறாங்க மக்களே. மக்களே, இப்படியே நம்ம லெஃப்டில் கீழே இறங்கினோம்னா கோயில்பட்டி, தூத்துக்குடி அப்படியெல்லாம் போகலாங்க. இப்போ நம்ம மேலே கோயில்பட்டிக்குள்ளெல்லாம் வண்டி போகாது, ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தாங்க. இந்த ரோடு தாங்க. கீழே இறங்கணும்னா கோயில்பட்டிங்க. கீழே இறங்கி ரைட்டில் போகணுங்க. நைட் லைட்ஸ் போட்டானே சும்மா ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா. மக்களே, நம்ம வண்டி பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ போகுதுங்க, கோயில்பட்டி. இதாங்க அந்த கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்டான்னு தெரிலைங்க எனக்கு. எங்கேயுமே போர்டும் போடல.
கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த ஒரு கடலை மிட்டாய் கடையில் போட்டிருக்கு. கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே. கோவில்பட்டி நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குங்க. எஸ், அப்படியே சாத்தூர் வந்தாச்சுங்க. உள்ளே போகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போங்க. ரைட்டில் போகணும் சாத்தூருக்கு. இல்லைங்க, சாத்தூருக்குள்ளே போகலைங்க. ஸோ பைபாஸ் ரைடு தாங்க. இது வரைக்குமே எங்கேயுமே உள்ளே போகலைங்க. எங்கேயாச்சும் உள்ளே போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம லெஃப்டில் இறங்கணும்னா சிவகாசிங்க. பயங்கரமான ஃபேக்ட்ரிங்க. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல எனக்கு கரெக்டாக. சிப்கோ இண்டஸ்ட்ரி தான் நினைக்கிறேங்க. ராம்கோ சிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி தாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது.
கரெக்டாக 1:30க்கு நம்ம கொடை ரோடு டோலை க்ளாஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வண்டி மதுரையும் போல் எங்கேயுமே உள்ளே போகலைங்க. டேரெக்டாக எல்லாமே பைபாஸ் ரைடு கேட்டகரியாக நைட் ட்ராவல் அமைஞ்சிருச்சுங்க நமக்கு. கரெக்டாக 1:50க்கு திண்டுக்கல் பைபாஸ் க்ராஸ் பண்ண போகிறோங்க. கோயம்புத்தூருக்கு கரெக்டாக இங்கேருந்து 161 கிலோமீட்டருங்க. ஒட்டஞ்சத்திரம் ஷார்ப்பாக 2:30க்கு வந்தாச்சுங்க. மக்களே ஐ திங்க் ஸோ ஒரு 3:45 4 o'clock ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சிங்கநல்லூர். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 hours 1.5 hours அதை விட சீக்கிரமாகவே போயிடுவாங்க. பார்க்கலாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பழனிங்க. நம்ம அப்படியே கட்டாயிருவோம் ரைட்டில். தாராபுரம் போய் பல்லடம் போய் கோயம்புத்தூர் ரீச் பண்ணுவோம். ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங். எங்கே இருக்குன்னா ஒட்டஞ்சத்திரம் தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப். டைம் ஷார்ப்பாக 2:55 ஆச்சுங்க. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வருவோன்ட்டு. 9:45க்கு எடுத்து 9:45 10:45 11:45 12:45 1:45 2:45 ஜஸ்ட் 5.5 hours தாங்க ஆச்சு. மோஸ்ட்லி நம்ம 6 hours 15 to 30 minutes கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்பீடான ஜேர்னி நான் ட்ரை பண்ணதே இல்லைங்க. இதுக்கு தான் எல்லோரும் நைட்டு ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இனிமேல் நம்ம சேனலில் பாருங்கள், நைட்டு ஃபுல் vlog வரும். இப்போ வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. இன்னும் தாராபுரம் பல்லடம் மட்டும்தாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாத்தாண்டத்தில் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க அது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேங்க. மொத்தமாக நம்ம திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூருக்கு 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
எஸ், தாராபுரம் கரெக்டாக 3:32 வந்துச்சுங்க. 3:32. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக பல்லடம் தாங்க. எஸ், பல்லடம் 4:20 வந்திருக்கோங்க. எஸ், ஃபைனலாக காலையில் ஷார்ப்பாக 5 மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் 7 hours 15 minutes திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஒரு தரமான சிறப்பான ஜேர்னினே சொல்லலாம். இது வரைக்கும் நான் 9 hours 12 hours அப்படி இப்படின்னு ட்ராவல் பண்ணியிருக்கேன் லாங் டிஸ்டன்ஸு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 7 hours 15 minutes நம்ம சிங்களூர் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணங்க. இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடிக்க நைட் vlog வருங்க. சரிங்களா? வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனதர் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா. அண்ட் மார்த்தாண்ட டைமிங் எல்லா டைமிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டாடா.